ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் என்னோடய சேனலை சார்பாக இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் கேக் செய்ய போகிறேன். நான் நம்ம வீட்டில் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு நான் கேக் செஞ்சு வச்சு நான் எப்படி செய்துங்க காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க நட்ஸ் எல்லாம் வச்சு கேக் செய்ய போகிறோம் பாருங்கள். அதுக்கு தேவையானது நம்ம ஆரஞ்சு ஜூஸ் ஒரு ரெண்டு பழம் பிழிஞ்சு எடுத்துட்டேன். அப்புறம் கேரமலுக்கு ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள். நமக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் பாருங்கள், இதில் அரை கப் அளவு தான் நான் கேரமலுக்கு ரெடி பண்ண போகிறேன். இந்த கேரமல் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம என்னென்ன போடணுன்னுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நட்ஸ்லாம் போட்டோன்னா டேட்ஸ் கொஞ்சம் போட்டேன். அப்புறம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படின்னா பாருங்கள், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் அந்த நட்ஸ்லேயே போட்டிங்கன்னா அந்த ஒரு மாதிரி இந்த சாஃப்ட்னஸ்லாம் அந்த இப்போ நம்ம டக்குன்னு செய்கிறோம் இல்லைங்களா, கொஞ்சம் லேட்டாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் ஊறட்டோன்னு பண்ணணும். நான் அதனால் இதெல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துடும். இது பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் நம்ம போடுற பதத்தில் தான் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெண்ணெய் இருக்குல்ல, நம்ம வீட்டிலையே தயிர் எடுத்து வெண்ணெய் வச்சுருக்குல்ல, அதுதான் போட்டிருக்கேன். அப்புறம் எக்கு ஒன்று தான் போட்டுக்கினேன். எக்கு எப்படின்னா நான் மிக்சியில் வச்சு நல்லா ஓட்டிட்டேன். நீங்கள் ஃபீட் இருந்தால் நல்லா போட்டு இது பண்ணிங்க. ஏன்னா டைம் இல்லை இல்லையா, அதனால் கடன்னு. ஏன்னா எங்கள் பப்புக்குட்டி செஞ்சு கொடுக்க சொல்கிறாரு கேக்கு. நானே கடையில் வாங்கிறத வீட்டில் வச்சு நான் மாதாக்கிட்ட வச்சு எல்லோரும் கொடுப்பேன். நான் இதே எப்படி எங்கள் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன சொல்லலான்னு பார்க்குறேன். நான் வீடியோவில் போடுறேன் பாருங்கள், என்னோடய சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே அரை கப்பு இருக்கு சர்க்கரை எடுத்துக்கங்க. 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை போட்டு நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் அந்த வாசனை ஸ்மெல்லே கொடுக்கும் அந்த கேக்குக்கு. பாருங்கள், இப்போ கேரமலுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஹாட் வாட்டர் தான் ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா கூலிங்காக போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் அந்த கட்டியாகிடும். இப்போ எப்படி பாருங்கள், இந்த கலரில் வரணும். நான் கம்மியாக தான் செய்கிறேன். இதுவே டைமே இல்லைங்க. நைட்டு தாங்க செய்கிறேன். நான் வேலைக்கு எங்கள் கம்பெனிக்கு போயிட்டு பொங்கல் ஆர்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் கொஞ்சம் இனிமேல் வீடியோ போடுறதுனா கொஞ்சம் தள்ளி தான் போட முடியும். பாருங்கள், இப்போ அதுக்கு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே போட்டுன பாருங்கள். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மாவு நான் ஒரு கப்பு மைதா மாவு, நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் மைதா மாவில் அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்லா மைதா மாவில். இப்போ அந்த பட்டர் கொஞ்சம் இந்த ஹார்ட் ஷேப்பில் தான் இருக்குது என்கிட்ட கேக் கிண்ணம். அதிகமாக செஞ்சால் தான் நம்ம மாடல் வாங்கலாம். அதனால் எப்போயாவது தானே செய்ய போகிறோன்னிட்டு தான் நான் இன்னும் பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஊற்றும் போது எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஷேப்புக்கு இதுலேயே அரை கப்பு வர மாதிரி தான் நம்ம ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, ஏன்னா அது நம்ம அப்படியே உப்பி வரும் இல்லையா, அது மேலே அதிகமாக வந்துடும். இது பாருங்கள். இப்போ நம்ம தேவையான நட்ஸ் எல்லாம் பாருங்கள் இதில் போட்டுக்குங்க. நம்ம ஏற்கனவே நிறையா அதில் போட்டிருக்கோம். இதை வச்சு தான் பிள்ளைங்கள நிறையா சாப்பிட வைக்கணும். இதில் நிறையா பாருங்கள் சத்தான இதுதான். உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்கோ அது பிஸ்தா, வால்நட்டு இதெல்லாம் இருந்தால் போட்டுக்குங்க. நான் அதெல்லாம் போடலை, நான் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் போட்டேன். அப்புறம் குக்கரில் எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம்னா எவ்வளோ ஆகும், நீங்கள் டைம் வச்சு பாருங்கள். ஒரு நைஃப் வச்சு பாருங்கள் வெந்துடுச்சான்னு பாருங்கள். நமக்கு தெரியும் பார்த்தாலே. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தொட்டு பார்க்குறது நல்லது. பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நான் அரை கப்பு ஊதுனா இது ஃபுல்லாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே கலர் செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் சூடு ஆறினோடனே நம்ம அந்த பிளேட்டில் வச்சு தட்டியதை பாருங்கள் எப்படி சூப்பராக. நான் இதுக்கே பாருங்கள் கீழே பட்டர் தான் தடவினேன், எதுவுமே நான் போடவே இல்லை. செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே தொட்ட உடனே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்கா. அப்படியே பார்க்க இப்போ பின்னாடி சைடில் நிற்கிறாரு எங்கள் பப்புக்குட்டி.
பாருங்க அப்படியே கையை வச்சு நான் ஒரு விரல் வச்சு அமுக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இப்போ சூடு ஆறல, அதனால் கட் பண்ணுறதுக்கு சரியாக வரல. கொஞ்சம் ஹீட் ஆறுனா தான் ஸ்லைஸாக அழகாக வரும். சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.